தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். எல்லாமே மாறி இருக்கா? ஆமாங்க, உண்மையிலேயே எல்லாமே மாறி இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியலும் பயங்கரமாக மாறிட்டு இருக்குல்ல. அது மாதிரி அப்பப்போ நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைக்கு அனைத்து கட்சி எம்பிக்களுடைய கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது, அனைத்து கட்சிகளிலிருந்து எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டுவதற்காக மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு அழைப்பு, அப்படி கூட சொல்லக்கூடாது போல இருக்கு நம்ம. ஏன்னா அந்த அழைப்பு முதலமைச்சர் அனுப்பல. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் ஒரு ஒரு கட்சி தலைவர்களுக்கும் இந்த மாதிரி உங்க கட்சி எம்பிக்கள்லாம் அனுப்பிவிடுங்க, நாங்கள் ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லாம எம்பிகளுக்கு தனித்தனியாக கடிதம் எழுதி அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அந்த கூட்டத்தை எதற்காக கூட்டினாருன்னா, டீலிமிட்டேஷன் சொல்லப்படுகிற தொகுதி மறு வரையறை குறித்து தானே ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்துக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து திமுக கலந்து கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட 22 எம்பிக்கு மேலே இருக்காங்க. 30 எம்பி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் பாமக எம்பி போல, கமலஹாசன் போல, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கட்சிகளுடைய எம்பிக்கள்லாம் போல. இது முழுக்க முழுக்க நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டம் என்பது தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களுடைய கூட்டமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அந்த கூட்டத்துக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, தொகுதி மறுவரை குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக. அதை நடத்துவது தாவேக்கா, விஜய் கட்சி. ஆனால் விஜய் கட்சிக்கு எம்பியே கிடையாது. ஒரு எம்பி வாய்ப்பு வந்துச்சு, அதை காங்கிரஸுக்கு தார வாத்துட்டாங்க. காங்கிரஸ் போய் கலந்துக்குச்சு, அதற்கு விசிகா கலந்துக்குச்சு, அது கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 20 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. ஒரு 37 எம்பிக்கள் அங்கே போகலை. ஆனால் இதன் மூலமாக அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இது தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்ததான விஷயமா தெரியவே இல்லை. தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்து பேசணும்னா, குறுவை சாகுபடியில் தண்ணி திறந்து விடலை, விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் இருக்கிற சலசலப்பு சச்சரவுகள், அப்புறம் கர்நாடகா தொடர்ந்து சொல்லுகிற பல்வேறு சிக்கலான விஷயங்கள், கர்நாடக முதலமைச்சர் தொடர்ந்து நமக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிற விஷயங்கள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதைத்தான் பேசியிருந்திருக்கணும். இதை தான் கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதற்கு எதிராக அதை மடைமாற்றுவதற்காக ஒரு விஷயத்தை தாவேக அரசாங்கம் செய்ததாக தான் திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், பெரும்பாலான கட்சிகள் எதிர்த்தாங்க. பாமக கூட, அன்புமணி கூட சொன்னாரு, இல்லை நீங்க விவசாயிகள் விஷயத்தை பேசாம நீங்க இந்த எம்பிக்கள் மறுவரை அப்படின்றது பேசுறது சரியான நடைமுறையாக இருக்காது. அதனாலதான் இந்த கூட்டம் முழுக்க முழுக்க காங்கிரஸுடைய ஆதரவுக்காக, காங்கிரஸுடைய அந்த டீலிமிட்டேஷனுக்கு திமுக என்ன முடிவெடுக்க போகுது? ஏன்னா அதிகமான எம்பிக்கள் வைத்திருக்கிறது திமுக தான். அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு அதை பேசுவதற்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. ஸோ இதனால தான் நாங்கள் போகலை, இது விவசாயிகளுக்கான கூட்டமாக இருந்தால் நாங்கள் முதல்ல போயிருப்போம் அப்படின்ற மாதிரி அன்புமணிலாம் பயங்கரமாக சார்ஜ் பண்ணியிருந்தார். அவர் தான் சமீபத்தில் நம்ம முதலமைச்சரை பயங்கர பாராட்டிலாம் பேசினாரு, என்னென்னமோ சொன்னாங்க, இப்போ பாமக உள்ள வர போதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவர்களே போய் கலந்துக்கல. இந்த கூட்டத்தில் கலந்துக்காது மிகுந்த வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு சிதம்பரம் பேசியிருக்காரு. சிதம்பரம் அவர் திமுக சைட்லையும் நல்ல விதமாக பேசுவார், அந்த பக்கமும் நல்ல விதமாக பேசுவார், நிறைய விஷயங்கள் பேசுவார்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த கூட்டத்தினால் ஏதாவது பலன் ஏற்பட்டிருக்கான்னா ஒரு பலனும் இல்லை. விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டி ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி காங்கிரஸ் நினைத்தது நடக்கலை. விஜய்க்கு மிகப்பெரிய பேக் ஃபயராக தான் மாறி இருக்கு இந்த கூட்டம். இதனால் எந்த பலனும் இல்லை. அவங்க மடமாத்துறதுக்காக, மாற்றி விடுறதுக்காக, வேற விஷயத்த பேசுவதற்காக முயற்சி எடுத்தது நடக்கலை. இங்க பேச வேண்டிய விஷயத்த பேசாம, பேச தேவையில்லாத, இப்போதைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி பாஜக எந்த விதமான அறிவிப்போ எந்த விதமான விஷயத்தையோ பேசல. அதுக்குள்ள இவங்க ஏன் முயற்சி எடுத்து அந்த விஷயத்துக்கு போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. எனவே மக்களே, இது உங்க பார்வையில இருக்கு. நிச்சயமாக தாவேக்கா என்பது மாற்று அரசியல் பண்ண வரல. இது தடுமாற்ற அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறது, திசை திருப்புற அரசியல் பண்ணுது, டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் பண்ணுது, சமயத்துல டர்ட்டி பாலிடிக்ஸும் பண்ணுது. ஸோ அதனால் தாவேக்கா ஏற்கனவே மக்கள்கிட்ட அவங்க ரசிக மனப்பான்மையில் இருக்கிற மக்கள்கிட்ட என்ன மாதிரியான பேரை சொல்லி உள்ள வந்தாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்களுடைய அந்த செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். எனவே இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கு. ஸோ அது அடுத்தடுத்த சின்ன சின்ன விஷயங்களாக அவங்க முன்னாடி கொண்டு சேர்க்கிறேன். நேற்றைக்கு நடந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடந்த அந்த எம்பிக்கள் கூட்டம் பிசுபிசுத்தது. எம்பிக்கள் கூட்டத்தில் எந்த பலனும் ஏற்படலை. அது சும்மா ஒரு டிராமா, நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. மீண்டும் உங்களை வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.